ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. ஒத்துழைப்பு. புதிய ஏற்பாடு நாம் ஒவ்வொருவரும் தேவனுடன் நேரடியான ஒரு உறவையும் தொடர்பையும் ஏற்படுத்தி அவரிடம் நேரடியாக வேண்டுதல் செய்வதற்கான எல்லா வழிகளையும் காட்டுகிறது. தேவனுக்கும் நமக்கும் இடையில் மத்தியஸ்தர் இயேசுவே என்று தெளிவாக கூறுகிறது. தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் வந்து நம்முடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேதம் அழைக்கின்றது. ஆனால் பல வருட கிறிஸ்து அனுபவம் பெற்ற விசுவாசிகள் கூட வேதம் கூறுவதை நம்பி தேவனை நோக்கி ஓடாமல் தேவ ஊழியரை நம்பி நோக்கி ஓடும் நிலையே உள்ளது. தேவ ஊழியர்கள் வாயிலாக தாங்கள் பரிசுத்தத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நன்மைகளையும் பெற முடியும் என நம்புகின்றனர். இன்னொருவருடைய பரிசுத்தத்திற்காக சமாதானத்திற்காக நன்மைகளுக்காக ஊழியர்களும் பிற விசுவாசிகளும் ஜெபிப்பது நல்லதுதான். அதனை வேதமும் வற்புறுத்துகின்றது. ஆயினும் மற்றவர்களின் ஜெபங்களே ஒருவருக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து விடுவதில்லை. மற்றவர்கள் எவ்வளவுதான் உபவாசித்து ஜெபித்தாலும் நன்மைகளை பெறுவதற்கான 90% பங்கும் சம்பந்தப்பட்ட நபரிடமே உள்ளது. அந்த நபர் எந்த அளவிற்கு தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து தேவ ஐக்கியத்தில் பலப்படுகிறாரோ அந்த அளவிற்கு தான் தேவனுடைய நன்மைகளை பெற முடியும். ஆனால் இந்நாட்களில் மக்கள் 95% ஜெபப்படுவதையும் ஊழியர்கள் மேலும் பிற விசுவாசிகள் மேலும் வைத்துவிட்டு ஜெப வேண்டுகோள் விடுகிற மற்றும் நன்மை எதிர்பார்க்கிற பங்கை மட்டும் தாங்கள் வைத்துள்ளனர். தேவன் ஒருவரை கஷ்டத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமானாலும் சரி அல்லது அந்த நபரை ஆசீர்வதிக்க வேண்டுமானாலும் சரி அந்த நபருடைய தீவிர ஒத்துழைப்போடுதான் அதற்கு தேவன் ஆவண செய்ய முடியும். நன்மையை தேடுகிற ஒருவருடைய நேரடி ஐக்கியமும் ஒத்துழைப்பும் இணைந்த செயல்பாடுகளும் இல்லாமல் தேவன் அவருடைய வாழ்வில் எதையும் செய்ய மாட்டார். எரேமியா, எசேக்கியேல் போன்ற தீர்க்கர்கள் யூத மக்களின் நலனுக்காக எவ்வளவோ ஜெபித்து மன்றாடினார்கள். ஆனால் தேவன் அவர்களின் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் யூத மக்கள் தேவனோடு ஐக்கியமாகி அவரோடு ஒத்துழைத்து செயல்பட முன்வரவில்லை. அவர்கள் தங்களின் மனம் போன போக்கின் வாழ்க்கையை மாற்றாததாலும் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி அவரை நோக்கி கெஞ்ச மறந்ததாலும் கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியவில்லை. சிந்தனைக்கு கூர்மையாக சிந்திக்க தவறும் போதெல்லாம் நேர்மையாக செயல்படவும் தவறுகின்றோம். கூர்மையாக சிந்திக்க தவறும் போதெல்லாம் நேர்மையாக செயல்படவும் தவறுகின்றோம்.